வெளிநாடு வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தான், கல்வி இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டம் மீன்ஸ் நீங்க கட்டி வர காசு கூட எடுக்க முடியாது. அந்த அண்ணன் வெளிநாட்டுக்கு போனா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, இந்த அண்ணன் வெளிநாடு போனா நல்லா பணக்காரர் ஆயிட்டாரு, ஏன் நாம போனா ஆகக்கூடாதுன்னு சொல்லி கல்விய வந்துட்டு பாதியில டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இல்ல அரியர்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணாம வெளிநாட்டுக்கு போயிரும், சரி பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. இங்க வந்து பார்த்தா தான் தெரியும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. கட்டின காசு கூட எடுக்க முடியாது அப்படின்னு. நீங்க வந்துட்டு அந்த வெளிநாட்டில் அந்த அண்ணன் முன்னேறிக்க இந்த அண்ணன் முன்னேறிக்க அவர்கிட்ட போய் கேட்டால் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்குறத நீங்கள் பார்வையாலே பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் வர்றது தவறு கிடையாது. நல்ல கம்பெனியாக தான் வாங்க, படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு லைஃப் பிரைட் லைஃப் இருக்குது. படிக்காமல் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் கட்டின காசு கூட எடுக்க முடியாது. ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா, புதுசாக ஓடும் போது எப்படி இருக்குது அந்த பைக்கு? நல்லா ஓடும். 2-3 வருஷம் கழிச்சுன்னா அது வந்து என்ன சர்வீஸ் பண்ணி அப்படி இப்படி தான் ஓட்டணும். அதுமாரி தான் நீங்கள் வந்து 21 வயசு 20 வயசு 19 வயசுலாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் இளமையை தொலைச்சிட்டு என்ன சொல்கிறது, வாழ்க்கையை இழந்துருவீங்க.